உணவு சரித்திரம் எழுதியவர் முகில். பகுதி 10. கசப்பின் கதை. கரும்பழகி, கரும்பழகன், கரும்பமுதம், கரும்பமுது, கரும்பரசி, கரும்பிசை, கரும்பூரால், கரும்பெழிலி, கரும்மொழி இதெல்லாம் சங்ககால தமிழ் பெயர்கள். கரும்பு பல்லாயிரம் ஆண்டா தமிழர்களோட உணர்வோடும் ஒட்டி உருவாடிக்கிட்டு இருக்கிற ஒரு தாவரம். இது ஒரு புல்வகையை சேர்ந்தது. நெல் போல கரும்பும் ஒரு நன்செய் பெயர். வெப்பமண்டல பகுதிகளெலாம் இது நல்லா விளையும். இது ஒரு மேலே எழுந்து இலை தோகையாக வளரும். குறைந்தபட்சம் 6 அடி வளரும். இது உலகோட முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்று. உலகமெங்கும் 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 20 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படுறது கரும்பு. ஆஸ்திரேலியாவோட தலைக்கு மேலே இந்தோனேஷியாவுக்கு கிழக்கே அமைந்துள்ள தீவு பப்புவா நியூகினியா. இங்கே சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே கரும்பு விளைஞ்சு வரதாகவும் இங்கிருந்து தான் கரும்பு மற்ற தெற்காசிய நாடுகளுக்கு பரவி இருக்கலாம்னு கருதப்படுது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய தமிழகத்தை சேர்ந்த இளவரசன் ஒருவன் பப்புவா நியூகினியா தீவுகளுக்கு அருகில் உள்ள சாலமன் தீவுகளுக்கு போனானான். அப்போ அவன் அங்கே காடில் விளைந்து கிடந்த உயரமான புல்வகையை பார்த்து வியந்தான். அதை சுவைத்து பார்த்து அதன் இனிமேல மயங்கினான். அதை பயிரிடுற முறையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழகத்துக்கு கொண்டு பயிரிட்டான். இப்படி தான் தமிழகத்துக்கு கரும்பு வந்ததுன்னு செவி வழி கதை ஒன்று இருக்குது. கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக போற்றப்படுபவர் அதியமான் நெடுமான் அஞ்சி. இந்த அதியமானோட முன்னோர்கள் ஒருவர் தான் கரும்பை நம் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்ன்றது புறநானூறு. தேவர்கள்கிட்ட வேண்டி வணங்கி பெறுவதற்குரிய அமிர்தம் போன்ற கரும்பை விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகு கொண்டு வந்தவங்க உன் முன்னோர்கள் என்ற அதியமானின் பரம்பரை குறித்து போழ்கிறது புறநானூற்று பாடல். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் சில கறி துண்டெல்லாம் கிடச்சிருக்கு. இது கரும்பை எரித்ததுனால உருவானவையாக இருக்கலான்னு நம்பப்படுது. வேதங்களில் கரும்பானது இக்ஷுன்ற சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தில் அமைந்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளை விளக்குற சம்ஹிதையில் கரும்பை குறிக்க இக்ஷுன்ற சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் எழுதிய மகாபாஷ்யாவில் ஷர்க்கரான்ற சமஸ்கிருத வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. சர்க்கரைன்ற வார்த்தையோட மூல வார்த்தை தான் இது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுஷ்ருதர் தான் எழுதிய சம்ஹிதையில் 12 வகையான கரும்புகள் குறித்து எழுதியிருக்காரு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சரக்கா தான் எழுதிய ஆயுர்வேத குறிப்புகளில் குடா அப்படின்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். அதன் பொருள் வெள்ளம்னு அர்த்தம். இந்தியாவுக்கு கரும்பை பார்த்து சொக்கி போனவங்க கிரேக்க மாவீரர் அலெக்சாண்டர் அடக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 326 அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தப்போ அவரோட தளபதி நியாச்சஸ் ஆஃப் கிரீட்டே கரும்பை பார்த்து அசந்து போனார். தேனீக்கள் இல்லாமலேயே தேனை சேகரிக்கும் அதிசய பயிர் இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். முகமது அல் இட்ரிசி இத்தாலிய பிறந்த அரேபிய அறிஞர் 16ஆம் நூற்றாண்டில் உலகோட பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு உலக வரைபடம் உருவாக்குறதுக்கு முயற்சிகள் செஞ்சார். இவர் கிபி 1080 பஞ்சாபுக்கு வந்த இவர் அங்கே கரும்புகள் மிகுதியாக இருக்கிறத பார்த்தார். கேரளாவுக்கு வந்தவர் மொராக்கோ பயணி இபின் பதுதாவும் கேரளாவோட கரும்பு வளம் பற்றி வியந்திருக்கிறார். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த பிரெஞ்சு சுற்றுப்பயணியான பிரான்கோயிஸ் வெர்னியர் வங்கப்பகுதியில் தான் பார்த்த செழுமையான கரும்பு தோட்டங்கள் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இப்படி கிமுலேருந்து கிபி வரை இந்தியாவுக்கு சென்ற அயல்தேச பயணிகள் எல்லாரும் கரும்பை பற்றி எழுதியிருக்காங்க. கரும்பும் தமிழர்களும். கருன்னா உயரமான அல்லது மேடானன்னு பொருள். உயரமாக வளரக்கூடிய கருமையான புல், அதாவது கரும் ப்ளஸ் புல்லுன்னு இதுக்கு அர்த்தம். இதுக்கு ஈறு, வேயி, கண்ணல், கணா, கழை, கொக்கு, வேகுசம், வேகுலம் இது கரும்பை குறிக்கிற வேறு பெயர்கள். நம்ம இலக்கியங்களில் கரும்பு குறித்து பாடப்பட்ட கரும்பை ஓமையாக கொண்டு ஏற்றப்பட்ட பல பாடல்கள்லாம் இருக்குது. கர்ப்பமான பச்சை பாம்பின் கருவின் முதிரு போன்ற திரண்ட கரும்பினது குவிந்த அரும்பு என்று ஓமை பேசுகிறது குறுந்தொகை. கர்ப்பம் தரித்த பெண் குருவிக்கு ஆண் குருவியானது கரும்பின் பூக்களை கொய்து கொண்டு தரும் மருத நிலம் என்று பேசுது குறுந்தொகை வரிகள். கரும்புன்றது அடிப்படை உணவு கிடையாது. எனில் அதை கொண்டு சங்ககால மக்கள் என்ன செஞ்சாங்க? அப்போவே கரும்போட சாற்றை பிழிந்து எடுக்கிற ஆலைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. அந்த சாற்றை கொண்டு கருப்பட்டி, கற்கண்டு, சக்கரை எல்லாம் செஞ்சாங்க. பெருமாநாட்டு படையில் வர்றது தொண்டைமான் இளந்திரையன்ற மன்னன் கிட்ட பரிசில் பெற்று வரும் பாணன் ஒருவன் வழியில் எதிர்படுற இன்னொரு பாணன் கிட்ட போகிறதா அமைஞ்ச பாடல். யாழி தாக்கியதால் அச்சத்தில் நடுநடுங்கி பிளிரும் யானைகளோட பிளறல் போல அங்கே கரும்பு அரைக்கும் எந்திரங்கள் பெரும் இறைச்சலிடுது. நீர் அங்கே போனால் எந்திரங்களால் பிழியப்பட்ட கரும்பு சாற்றை வயிறு முட்டை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கரும்பு ஈழத்து உணவுன்று பட்டினப்பாலை சொல்லுது. சங்க காலத்தில் தமிழகத்திற்கு நெல்லும் கரும்பும் தான் முதன்மையான பயிராக இருந்திருக்குன்றத பல பாடல்கள்லாம் தெளிவுபடுத்துது. இதனால தான் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் திருநாளில் நெல்லும் கரும்பும் முக்கியமான பயிராக இருக்குது. பண்டைய தமிழர்கள் கரும்பை கொண்டு வேலி அமைச்சு பயிர்களை காத்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிகுதியாக கரும்பு விளைஞ்சிருக்கு. தவிர இப்போல்லாம் விசேஷ வீடுகளில் வாழை மரம் கட்டுறது போல் அந்த காலத்தில் வாழையும் கரும்பும் கட்டி அலங்காரம் செய்கிற வழக்கம் இருந்திருக்கு. சோழவள நாட்டில் பெண்கள் உரல்ல தானியங்களை எடுக்கிறதுக்கு உலக்கைக்கு பதிலாக கரும்பை பயன்படுத்தியிருக்காங்க.
பணித வாணிகன் நெடுமூலன்ற பெயர் ஒன்று பிராமி எழுத்து அமைப்பில் மதுரைக்கு அருகில் இருக்கிற ஒரு குகையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கிமு 2200 காலத்தை சார்ந்தது. இதில் பணித வாணிகன் என்பதற்கு பொருள் வெல்லம் மற்றும் சர்க்கரையை விற்கும் வியாபாரி. அதாவது அப்பவே தமிழர்களுக்கு கரும்பு பயிரிடும் முறையும் அதை பிழிந்து சாறு எடுக்கிற முறையும் தெரிஞ்சிருக்கு. கரும்புலேருந்து தயாரிக்கப்படுற வெல்லம் தமிழர்களின் இந்தியர்களின் தொன்மையான ஒரு உணவுப் பொருளாக இருந்திருக்கு. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்திய ஆயுர்வேத மருத்துவ நூலான சுஷ்ருதரோட சம்ஹிதையில் வெல்லத்துக்கு வாதம் மற்றும் செரிமான நோய்களை தீர்க்கிற சக்தி இருக்கிறதா எழுதியிருக்கு. கிமு 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை பட்டியலிட்டிருக்கு. அதன்படி பானிட்டான்றது அடர்த்தியான கரும்பு சாறு, குடானா வெல்லம், சர்க்கரானாக்கா சர்க்கரை, மத்சியாண்டிக்கானாக்கா படியமாக்கப்பட்ட சர்க்கரை, கண்டுன்றது அரைக்கப்பட்ட சர்க்கரை. கிமு 5ஆம் நூற்றாண்டில் இந்தியர்கள் கரும்பை பிழிஞ்சு அதன் சாரை கொதிக்க வச்சு உலர்த்தி கண்டுன்ற சர்க்கரை கட்டியை தயாரித்து கடல் கடந்து வாணிகம் செஞ்சு பொருளீட்டியிருக்காங்க. அலெக்சாண்டரோடு வந்த கிரேக்கர்கள் வெள்ளைக்கட்டிகளை சுவை பார்த்துட்டு சாம்பிராணி நிறத்தில் கட்டியாக இருக்குது, ஆனால் அத்தி பழத்தை விட இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புதமத நூல்களில் கரும்பை பிழிகிற எந்திரங்கள் குறித்த பதிவுகள்லாம் இருக்குது. கிமுவிலேயே தமிழர்கள் உணவில் இனிப்புக்கான சேர்மான பொருளாக தேனை தவிர வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டியெல்லாம் சேர்த்துருக்காங்கன்றதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. பல காலமாக தெற்காசியா தவிர உலகின் மற்ற நாடுகளில் மக்கள் இனிப்புக்கான சேர்மானமாக பயன்படுத்தியது தேனை தான். கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் அரேபிய வணிகர்கள் இந்தியாவிலேருந்து சர்க்கரையை கொண்டு போனாங்க. கசப்பு அத்தியாயம். கடந்த 7 நூற்றாண்டுகளில் உலக வரலாற்றை புரட்டி போட்ட பொருட்கள் 3: மிளகு, கரும்பு, பட்டு. உலகில் அடிமை வாணிகத்தை உச்சம் பெற செய்த பொருள்னா அது கரும்பும் அதன் மூலம் கிடைத்த சர்க்கரையும் தான். 15ஆம் நூற்றாண்டில் இயற்கை வளத்தில் குறைஞ்ச ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள், வாசனை பொருட்கள் உள்ளிட்ட சில அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதியை நம்பி இருந்துச்சு. கிபி 1319 குறிப்புப்படி 1 பவுண்ட் சர்க்கரை 2 ஷில்லிங். இன்றைய மதிப்புப்படி 1 கிலோ சர்க்கரை சுமார் $100 அமெரிக்க. இந்தியாவில் கரும்பு உற்பத்தியும் அதிகம், சர்க்கரைக்கும் பஞ்சமில்லை. ஆனால் அந்த சமயத்தில் சிக்கல் என்னென்னா 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த சிலுவை போர்களால் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்லாமியர்களும் ஒருவருக்கொருவர் முறைச்சிக்கிட்டாங்க. மத்திய கிழக்கு நாடுகளும் பிற இஸ்லாமிய அரசுகளும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வணிக பாதையை அடைச்சிச்சு. இதனால் இந்தியாவுக்கு செல்லும் புது கடல்வழி கண்டுபிடிக்கிற தேவையில் ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்துச்சு. இந்த சூழலில் தான் ஸ்பெயின் சார்பாக கொலம்பஸ் இந்தியாவுக்கு வந்தார். கரும்பு ஐரோப்பிய கண்டத்துக்கு அலேக்கா எடுத்துகிட்டு போய் விளைவிக்க முடியாது, அதுக்குரிய சீதோஷ நிலையும் இல்லை. ஆனால் சர்க்கரை அத்தியாவசியம். ஐரோப்பிய கப்பல்கள் தாங்கள் ஏற்கனவே காலனி அமைச்சிருந்த ஆப்பிரிக்க கிழக்கு பகுதிக்கு போச்சு. இங்கேருந்து எல்லாரையும் அடிமைகளாக கப்பலில் அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. நிலம் இலவசம் அடிமை தொழிலாளிகளுக்கு ஆசை காட்டி கூட்டுட்டு போனாங்க. ஆனால் அங்கே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஐரோப்பிய கண்டத்தின் சர்க்கரை தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஆப்பிரிக்க அடிமைகள் கரும்பு தோட்டத்தில் ரத்தமும் வியர்வையும் சிந்தி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமா இந்திய அடிமைகள் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சாங்க. 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கி சுமார் 300 வருஷங்க அடிமைகளை மூலதனமாக கொண்ட இந்த வியாபாரம் நடந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டன் ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து வருடத்துக்கு சுமார் 50,000 அடிமைகளை கப்பல் மூலம் கொண்டு போனாங்கன்ற செய்தியெல்லாம் இருக்குது. இந்த நூற்றாண்டில் உலகில் நடந்த பல போர்களுக்கு இந்த கரும்பு தான் காரணமாகவும் இருந்துச்சு. இப்படி வெவ்வேறு கண்டங்களில் கிபி 1756 முதல் 1763 வரை பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் 7 ஆண்டுகள் நடந்த போர்லாம் இருக்குது. ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடக்க ஆரம்பிச்சுது. காரணம், அப்போ பிரிட்டன் இந்தியாவில் காலூன்றி இருந்தது. அதனால் அதை விட குறைவான செலவில் இந்தியர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக ஏற்றிட்டு போச்சு. கரும்பு, தேயிலை, புகையிலை, பருத்தி தோட்டங்களை பணிபுரிவதற்காக அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. சம்பளம், செழிப்பான வார்த்தைகள் கூறி அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. கிபி 1836 முதல் கப்பல் இந்தியாவிலேருந்து கிளம்பிச்சு. அடுத்த பல ஆண்டுகளில் பல கப்பல்கள் அங்கே கிளம்பி போச்சு. அங்கே போனப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் மெதுவாக புரிஞ்சுது. முதுகெலும்பா ஒடிச்சாங்க அல்லது பட்டினி போட்டே அவங்க கொன்றாங்க. இந்த விதத்தில் தோட்ட தொழிலாளர்களாக உலகின் பல்வேறு தேசங்களுக்கு வதைப்பட்ட தமிழர்கள் அநேகம். இன்றைக்கோ ஃபிஜி, பர்மா, சிலோன், மலேசியா, பிரிட்டிஷ் கயானா, ஜமைக்கா, பிரெஞ்சு கயானா, கிரினாடா, சென்ட் லூசா, சென்ட் வின்சென்ட், நேவிஸ், மொரிஷியஸ் உள்ளிட்ட தமிழர்கள் அங்கே அடைக்கப்பட்டாங்க. காலனி ஆதிக்கெல்லாம் ஒழிஞ்ச பிறகு கூட இந்த பரதேசிகளாக சென்ற மக்கள் தங்களது சொந்த நாட்டுக்கு திரும்பவும் முடியாமல் பிழைக்க போன நாட்டிலும் முழு உரிமை கிடைக்காம பட்ட கஷ்டங்கள் ஏராளம். பெரும் பாடுபட்டு சொந்த ஊருக்கு திரும்பியவர்கள் அகதிகளாக அனுபவித்த துன்பங்களும் ஏராளம். மொத்தத்தில் கரும்பு இனித்தாலும் வரலாறு கசக்கவே செஞ்சுது. அஸ்கா, சுகர் என்ற வார்த்தையின் மூலம்னா சர்க்கரான்றது சர்க்கரையை குறிக்கும். அதுதான் அரபு மொழியில் சுக்கர் என்று ஆனது. பின் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது இத்தாலியர்கள் அதில் சுசிசிரோ அப்படின்னு அழைச்சாங்க. அதுவே பழைய ஃப்ரெஞ்சில் சுக்ரேன்னு அழைச்சாங்க. நம் பேச்சு வழக்கிலும் சீனின்னு சொல்கிறோம். அஸ்கா, அசிகா என்று சில வட்டார மக்கள் சர்க்கரையை சொல்கிறாங்க.
ஆசியாவின் முதல் சர்க்கரை தொழிற்சாலையின் பெயர் அஸ்கா. கிபி 1824 ஒரிசால அஸ்கா என்ற நகரத்தில் மின்சின் சாஹப் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது த அஸ்கா சுகர் ஒர்க்ஸ் அண்ட் டிஸ்டில்லரி லிமிடெட் என்ற பெயரில் மெட்ராஸில் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் விளைவாக தான் தமிழக மக்கள் நாக்கில் அஸ்கான்ற பேர் ஒட்டிக்கிச்சு. தெலுங்கு பேசுகிற மக்களோட திருமணங்களில் ஒரு சடங்கு உண்டு. மணமக்கள் தலைகளில் எதிரில் ஒருவர் மீது ஒருவர் வெள்ளத்தை வச்சு வணங்குறாங்க. மொரிஷியஸ் தீவில் அதிகமாக வளரும் ஒரே பயிர் கரும்பு தான். அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் கரும்பு தான் இருக்கும். ஆசியாலேயே மிகப்பெரிய வெள்ளை சந்தைன்னா அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முசாஃபர் நகர் தான். அங்கே விளையிற அபரிதமான கரும்பு உலகிலேயே அதிக கரும்பு உற்பத்தி செய்யப்படுற கேந்திரங்களில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி இந்தியாவில் நாம் பொதுவாக சுவைத்து கொண்டிருக்கும் இந்த கரும்பு வகை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்தில் மேற்கிந்திய தீவு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது. வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் தான் நம் மக்களுக்கானதாக இருந்தது. பிரிட்டிஷாருக்கு வெள்ளை சர்க்கரையின் தேவை அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவங்க அதை தயாரித்தாங்க. இந்திய அளவில் தமிழகம் 5வது இடத்துலையும் சர்க்கரை உற்பத்தியில் 30 மில்லியன் டன் கரும்பினை உற்பத்தி செய்து உற்பத்தியில் 2வது இடத்திலையும், ஒரு ஹெக்டேருக்கு 106 டன் கரும்பு உற்பத்தி செய்து உற்பத்தி திறனில் முதல் இடத்திலும் உள்ளது. உலகத்திலே கரும்பு உற்பத்தியில் உச்சத்தில் இருக்கிற நாடு எது தெரியுமா? பிரேசில். நாளை பார்க்கலாம். 2வது இடம் இந்தியாவுக்கு. சீனா, தாய்லாந்து, பாகிஸ்தான் நாடுகள்லாம் அடுத்தடுத்து வருது. இயற்கையாக கரும்பு சாத்துலேருந்து எந்தவித ரசாயனமும் கலக்காமல் காய்ச்சி தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் ஆரோக்கியமாக இருக்குது. வெல்லத்தில் நார் சத்து உண்டு. வெல்லம் நம்ம உடம்புக்கும் உணவுக்கும் நல்லது. ஆனால் சென்ற நூற்றாண்டில் வெள்ளை சர்க்கரையே நல்ல சர்க்கரைன்னும் நம் மீது இனிமையாக திணிக்கப்பட்ட சீனி நம்ம ஆரோக்கியத்தின் யமனாக மாறிடுச்சு. அழுத்தமாக சொல்லணும்னா புகையிலை பொருட்களை விட ஆபத்தானது இந்த சீனி. நீரிழிவு நோயை மட்டுமல்ல, மூட்டு வியாதிகள், இதய நோய், சிறுநீரக நோய் முதற்கொண்டு புற்றுநோய் பாதிப்பு வரை இது உருவாக்கக்கூடியது. வெள்ளை சர்க்கரையை வெளியேறு என்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தருணம் வந்துடுச்சு. அடர்த்தியான பல விஷயங்கள் பேசிய பின் லகுவாக ஒரு விஷயம் பேசி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துக்கலாம். கரும்புன்றதுக்கும் சிலருக்கு மன்மதனின் கையில் இருக்கும் கரும்பும் வில்லும் நினைவுக்கு வந்திருக்கலாம். ஏன் அவர் கையில் கரும்பு இருக்குது? உலகத்தின் லீலைகள் தடையின்றி நடக்க மன்மதன் கையில் கரும்பாயுதம் ஏந்தியுள்ளான். கரும்பு தித்திப்பு சுவை நிகழ்ந்தது. அதுதான் ஒரு இனிமையின் ஆதாரம். அதுவே வில். சுகந்தமான மென்மையான மலர்களால் ஆன அம்புகளும் மன்மதன் கிட்ட இருக்கு. வில்லின் நான் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் தேன் வண்டுகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் பெருங்காயத்தின் கதையை.